ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? ஃபைனல் எக்ஸாம்ஸ், போர்டு எக்ஸாம்ஸ், செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஆரம்பமாகிவிட்டது. எல்லோரும் எக்ஸாம்ஸ்க்காக தயாராகி கொண்டிருப்பீர்கள். எக்ஸாம்ஸ் குறித்து பயமாக இருக்கிறதா? டென்ஷனாக இருக்குதா? ஐயோ, நான் படித்தது எல்லாம் மறந்து போகிறதே என்று கவலைப்படுகிறீர்களா? ஐயோ, ஒரு சில கான்செப்ட்ஸ் இன்னும் எனக்கு புரியவே இல்லையே என்று கலங்குகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். ஒரு ஆசிரியை என்கிற முறையில் அதற்கான ஒரு எளிய தீர்வை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நீங்கள் எப்பொழுது படிக்க ஆரம்பிக்கும் பொழுதும் ஜெபிக்காமல் புத்தகத்தை திறக்காதீர்கள். ஒரு சில நிமிடங்கள் ஜெபித்துவிட்டு பின்பு உங்கள் பாடங்களை படிக்க ஆரம்பியுங்கள். வேத புத்தகத்தில் யாக்கோபு என்கிற நிருபத்தில் உள்ள 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒவ்வொரு முறையும் சொல்லி ஜெபித்துவிட்டு பின்பு படியுங்கள். அந்த வசனம் என்னவென்றால், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆம், நம் ஆண்டவர் கேட்கிற யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளவே மாட்டார். ஆனாலும் ஒரு கண்டிஷன். அடுத்த வசனத்தில், அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன் என்று எழுதப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்துவிட்டு படிக்கும் பொழுது 3 மணி நேரம் படிக்க வேண்டிய பாடத்தை ஆண்டவர் 1 மணி நேரத்திலேயே படித்து முடிக்க கிருபை செய்வார். மேலும் நீங்கள் படித்த பாடம் மறக்கவே மறக்காது. உங்களது பயம், கவலை, கலக்கம் எல்லாம் ஓடி மறைந்துவிடும். மேலும் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை அழைத்து, ஆவியானவரே, எனக்கு இந்த பாடம் புரியவில்லை, இந்த கான்செப்ட் புரியவில்லை, எனக்கு சொல்லித்தாரும் என்று கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மிக அழகாக அவைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். எனக்கு அநேக அனுபவங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன். ஒருமுறை நான் எனது வீட்டில் அடுத்த நாள் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சயின்ஸ் சப்ஜெக்டில் எடுக்க வேண்டிய ஒரு பாடத்தை ப்ரிப்பேர் செய்து கொண்டிருந்தேன். இதை எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியாக புரிய வைக்க வேண்டும் என்று ஆவியானவரிடத்தில் கேட்டேன். உடனே ஆவியானவர் உதாரணத்துடன் எவ்வாறு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் அவ்வாறாகவே அடுத்த நாள் எனது கிளாஸில் ஒரு சில மாணவர்களை முன்பாக அழைத்து ஆவியானவர் எனக்கு கற்பித்து கொடுத்த பிரகாரம் கிரியேட்டிவாக விளக்கி சொல்லி கொடுத்து கொண்டிருந்தேன். எல்லா மாணவர்களுக்கும் மிக எளிதாக பாடம் புரிந்துவிட்டது. காரிடோரில் இதை கேட்டுக்கொண்டு நடந்து சென்ற எனது சூப்பர்வைசர், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதே என்று எனது கிளாஸில் வந்து அமர்ந்து நான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்பதை அவர்களும் கவனித்து பாராட்டினார்கள். நான் இதை என் பெருமைக்காக சொல்லவில்லை, ஆண்டவர் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இதேபோல் நீங்களும் ஆவியானவரிடம் கேட்கும் பொழுது உங்களுக்கும் கட்டாயம் சொல்லிக் கொடுப்பார். நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே என்று எப்படி கேட்கிறோமோ அவ்வாறே கெமிஸ்ட்ரி சொல்லித்தாரும், ஃபிசிக்ஸ் சொல்லித்தாரும் இயேசுவே என்று ஆண்டவரிடம் கேளுங்கள். ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்புள்ள நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு வேண்டிய ஞானம், சுகம், பலன், ஆரோக்கியம் கொடுத்து அவர்கள் பயத்தை நீக்கி உள்ளத்தில் சமாதானத்தையும் நம்பிக்கையையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் வீட்டில் நல்ல சமாதானமான சூழ்நிலையை கொடுத்து அவர்கள் பெற்றோர்களையும் ஆசீர்வதியும் அப்பா. ஆவியானவரே, நீரே அவர்கள் படிக்கும் பொழுது கூட இருந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து புரிய வையும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக ஒரு பாடல். நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே, இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசு
சொல்லித்தாரும். இயேசுவே இயேசுவே நடக்க சொல்லித்தாரும். இயேசுவே இயேசுவே தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவி நான். தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவி நான். நடக்க சொல்லித்தாரும். இயேசுவே இயேசுவே நடக்க சொல்லித்தாரும். இயேசுவே இயேசுவே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.